ரோஸ்டட் கோகோனட் ரைஸ் சாப்பிட்ருக்கீங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற கோகோனட் ரைஸ் மாதிரி இருக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கீ விட்டுக்கலாம். குழந்தைக்குன்றதெல்லாம் கீ விட்டுருக்கேன், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா துருவி வச்ச தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது கூட பார்த்திங்கன்னா 2 வரமிளகாய், அதுக்கப்புறமா ஒரே ஒரு பூண்டை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி 1.5 பூண்டு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையானது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கடுகு, அதுக்கப்புறமா வேர்க்கடலை இது எல்லாத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு லாஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பவுடரும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹிஞ்ச், அதுக்கப்புறம் சால்ட் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி. இது நம்ம யூஸ்வலாக செய்கிற தேங்காய் சாதம் மாதிரி இருக்காது, ஃபுல்லாக கீழே பண்ணுது. ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி போடுதுன்னா செக் பண்ணி பாருங்கள்.